பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இப்போது தொலைபேசி பாவனை அதேபோன்று போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருப்பதனால் பாலியல் ரீதியான குற்றங்களும் அதிகரித்திருப்பதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் நவீன வசதிகளை கொண்ட தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்ற செய்தியை வெளியிட்டவுடன் அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெறுவதற்காகவும் அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காகவும் எங்களுடைய செய்தி சேவை அமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இன்னும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் தொலைபேசியை பாவிப்பதை தடை செய்ய வேண்டும் என்பது ஒருவருடைய பெற்றோர்களின் பொறுப்பு. அதையும் விட 12 வயதிற்கும் 16 வயதிற்கும் இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஒரு கற்றல் நடவடிக்கைக்காக கற்றலின் செயற்பாட்டுக்காக மட்டும் தொலைபேசியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை கல்வி அமைச்சர் வழங்க வேண்டும் என்ற செய்தியையும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் இதன்போது தெரிவித்திருக்கிறார். இப்போது பாடசாலை தொடர்பான இந்த கற்றல் செயற்பாடுக்காக கற்றல் உபகரணமாக தொலைபேசியை 12 வயதிலிருந்து 16 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதற்கான அனுமதி இப்பொழுது கல்வி அமைச்சுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கல்வி அமைச்சில் அது தொடர்பான செயற்பாடுகள் அது தொடர்பான முடிவுகள் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை பின்பு அறிவிப்பார்கள் என்ற செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த இளைஞர் யுவதிகள் மாணவர்கள் தற்காலத்தில் அதிகளவு தொலைபேசியை பயன்படுத்துவதனால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது, தற்கொலை எண்ணங்களால் தூண்டப்படுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய பிள்ளைகள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வயதிற்கு குறைந்த சிறுவர்கள் சிறுமிகளாக இருந்தாலும் சரி, தொலைபேசியை பயன்படுத்தும் போது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் யாராவது மிக அவதானமாக இருக்க வேண்டும். தொலைபேசியை வைத்து என்ன செய்கிறார்கள், படம் பார்க்கிறார்களா அல்லது வேறு எந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், அதில் கேம்ஸ் விளையாடுகிறார்களா அல்லது வர்த்தக நடவடிக்கைகளில் ஏதாவது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா, என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அமைச்சர் மட்டத்தில் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் மிக அவதானமாக இருக்க வேண்டிய காலம் இது. தொலைபேசி பாவனையை சிறுவர்களிடம் விட்டுச் செல்லும் போது நாம் ஒவ்வொருவரும் மிக அவதானமாக இருக்க வேண்டும்.